எனக்கும் ரவி மோகனுக்கு இடையே வந்து எதுவுமே கிடையாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அவருக்கு ஹெல்ப் தேவைப்படுது, அந்த நிலைமையில நான் போய் ஹெல்ப் கொடுத்தேன். தென் நான் ஒரு தெரப்பிஸ்டாக தான் இருந்தேன் அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து சைபர் லைக் என்னை வந்து தாக்குறீங்க, புல்லிங் அண்ட் லைக் ஸ்டாக்கிங் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல பேசியிருந்தீங்க. ஸோ நான் பேசியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி லைக் ஃபெமினிசம் பற்றியும் அவங்க அந்த இடத்துல பேசியிருப்பாங்க இல்லையா. பேசிட்டு ஃபைனலாக வந்துட்டு அதில் இல்லை சோஷியல் மீடியாவிலேருந்து நான் வெளில போகிறேன், ஸோ ரவி மோகனை விட்டும் நான் தள்ளி போகிறேன், உங்ககிட்டே ஒப்படைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்க பேசியிருந்தாங்க. அதற்கு மறுநாளே ரவி மோகன் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல இல்லையா. அதாவது இது ப்ரொஃபஷன் சார்ந்த ப்ரெஸ் மீட் கிடையாது, பர்சனலான ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே கொடுத்துருந்தாரு. அங்கேயும் அவர் நிறைய விஷயத்தை பேசியிருந்தார். அதாவது ஆர்எம்எஸ் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் பற்றியாக இருக்கட்டும், ஃபெமினிசம் பற்றி அவர் நிறைய பேசியிருந்தார். பெண்ணியம்னா என்ன, பெண்ணியவாதம்னா என்ன அப்படின்னு பேசியிருந்தார். அப்புறம் அவரும் நிறைய அலிகேஷன்ஸ் அங்கே வச்சிருந்தார் இல்லையா. என்னன்னா குழந்தைங்களை பார்க்க விடல, பவுன்சர்ஸோடு தான் வராங்க, இது என்ன மிரட்டி பண்ணப்பட்ட பிளாக்மெயில் மேரேஜ், அந்த மாதிரி விஷயம், அந்த மாதிரியான விஷயங்கள், குழந்தைங்களை பார்க்கவில்லை நான் கையை அறுத்துக்கிட்டேன், ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப் ஹார்ம்ன்ற ஒரு விஷயம். அப்புறம் இன்னொருத்தர் உட்கார வச்சு அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சைபர் புல்லிங் பற்றியும் பேசியிருந்தாங்க. சைபர் புல்லிங், ஒரு பொண்ணு அனுப்பிச்சிட்டீங்க, கெனிஷா அனுப்புனதுனால நான் இதெல்லாம் பேசலை அப்படின்னு பேசியிருந்தாரு. சரி, அதுக்கு முன்னாடி இது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, ஆர்த்தி அவர்கள் வந்துட்டு திரும்ப ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே சொல்லப்படுறது இல்லை கெனிஷா அவர்கள் தன்னை பற்றி ரொம்ப அவதூறாக பரப்புவது அப்படிங்கிறத மாதிரியும், அப்புறம் அவங்கள ரொம்ப கால்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்கள சார்ந்து இருந்ததுனால இனிமேல் என்னை பற்றி சோஷியல் மீடியாவில் அவங்க பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோர்ட் போயிட்டு ஒரு தடை, ஒரு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வந்தாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதனால தான் இவங்க போயிட்டாங்கன்றது கெனிஷா அவங்களும் அவங்க வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, என்னை யாரும் காண்டாக்ட் பண்ணல, என்கிட்ட யாரும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதன் தொடர்ச்சியாக தான் அந்த வீடியோ ரிமூவ் பண்ணப்பட்டதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் கேள்வியும் இந்த இடத்துல வருது. ஓகே, இதனை தொடர்ந்து தான் அந்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்கள் ரவி மோகன் அவர்கள் பேசி கிட்டத்தட்ட ½ hour மேலான ஒரு ப்ரெஸ் மீட் அது இல்லையா. அதாவது அவர் அந்த ஃபினான்ஷியலாக எவ்வளோ நான் ஸ்ட்ரகிள் ஆனால் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் உள்ள பேசியிருந்தார்.